குழந்தை பிறக்கும் போதே அந்த லக்னத்துக்கு ராசிக்கு அந்த குணங்கள் வந்துருது பிரபஞ்சத்துல இருந்து. அது எப்ப செயல்படும்? அந்த ஜாதகரை வளர வளர ஒவ்வொரு பருவத்தை அந்த ஜாதகர் கடக்கும் போதும் அது ஒவ்வொரு குணமா அதுக்கு தக்க குணங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது வெளிப்படும். குடும்பத்துல பழகும் போது, சுற்றத்தார்கள்ட்ட பழகும் போது, சமுதாயத்துல பழகும் போது, நண்பர்கிட்ட பழகும் போது, அப்ப ஏற்கனவே இருக்கிற குணங்கள் வந்து பிறக்கும் போது இந்த குணங்கள் வெளிப்படும். அப்புறம் பிறந்த பின் இது வரைக்கும் இருக்கிற குணங்கள் வந்து நம்ம வேற மாதிரி அதை மாத்தி வச்சிருந்தோம்னா அதை வந்து அதை சமன் செய்யும். அதையே வளர்த்தி வச்சிருந்தோம்னா அது அதிகமாகும். அந்த மாதிரி பருவத்துக்கு தக்க மற்றவங்க பழகும் போது அந்த அவங்களே அந்த மாதிரி குணமா இருப்பான், அப்ப தெரியாது. பருவம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி குணமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கே தெரியாது. பருவம் வந்தோன்னா அதுக்கு தகுந்த குணம் உருவாகும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தசா புத்தி அந்தரம் அந்த நேரத்துல வரும்போது அந்த குணங்களை ஒவ்வொன்றும் பிரதிபலிக்கும். ஒரு குணத்தோட ஒருத்தர் இருப்பான்னு சொல்ல முடியாது. லக்னத்தோட குணமும் ராசியோட குணமும் ஹைலைட்டா இருக்கும். மற்றபடி தசா புத்தி அந்தரம் வரும்போது 9 கிரகத்தையும் அவங்க பேஸ் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா? அந்த 9 கிரகங்களும் இந்த 12 பாவங்கள் எப்படி நிக்குதோ, எப்படி சேர்ந்து இருக்குதோ, எப்படி எந்த நட்சத்திரத்தை நிக்குதோ, எந்த மாதிரி பாத்துக்குதோ அதை பொறுத்து குணங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே வரும். அது தூண்டப்பட்டு அது ஒவ்வொரு சூழ்நிலையும் வெளிப்படும்.